வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நம்ம சிக்கன் லெக் ஃப்ரை KFC ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எந்த ஸ்பெஷலான பொருளும் நம்ம அதில் சேர்த்த போகிறதில்ல. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் 3 லெக் பீஸ் எடுத்திருக்கோம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் சாறு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். கோட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் 1 கப் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா நீங்கள் மிளகா பொடி கூட எடுத்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு எக்கு உடைச்சி எடுத்துருக்கேன். எக்கு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு போதும் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/2 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கோம். இது 3வது கோட்டு. இப்போது சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. சிக்கன் பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு மைதாவில் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இப்போது எக்கில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். தென் கடைசியாக பிரெட் க்ரம்ஸில் நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரியே எல்லா லெக் பீஸையும் நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். லெக் பீஸ் நல்லா 3 கோட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நீங்கள் இதை ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் கூட 1 மந்த் வரைக்குமே எடுத்து நீங்கள் குக் பண்ண முடியும். எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் நம்ம ரொம்பவே சூப்பராக வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறோம். கெட்டு போகாது, டேஸ்ட் அப்படியே இருக்கும். லெக் பீஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிப்ஸ் பார்த்துடலாம். குக்கரில் நம்ம ரைஸ் வைக்கும்போது குக்கரோட அடிப்பாகத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக்காக இருக்கும், பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளாக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அடியில் தண்ணி வைக்கிறோம் இல்லையா, அந்த தண்ணியில் ஒரு 4-5 ட்ராப்ஸ் லெமனோட சாறு ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் சாறு இல்லைனா கூட நம்ம லெமன் புழிஞ்சிட்டு அதோட தோல் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது கூட இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன பீஸ் புளியை அந்த தண்ணியில் போட்டுட்டு அஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி ரைஸ் வைப்பீங்களோ அதே மாதிரி தட்டு வச்சு பாத்திரத்தில் ரைஸ் போட்டு நீங்கள் குக் பண்ணிவிடுங்க. அந்த குக்கர் எப்போவுமே கருத்து போகாது, எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது சிக்கன் பீஸ் போட்டுடலாம். சிம்மில் வச்சே வேக வைங்க, அப்போ தான் சிக்கன் மேலே நல்லா கிறிஸ்பியாக வரும், உள்ளேயும் நல்லா வேகும். ரெடி ஆகிடுச்சு. இப்போது எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக KFC ஸ்டைலில் சிக்கன் லெக் பீஸ் ரொம்ப கிறிஸ்பியாக செஞ்சு எடுத்தாச்சு. இது மாதிரியே இருக்கிற எல்லா லெக் பீஸையும் போட்டு எடுத்துக்கலாம். 3 லெக் பீஸும் செஞ்சு எடுத்தாச்சு. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி மேலே ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.